Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு கேக் ரெசிபி தான் ஸ்ட்ராபெரி ஃபாரஸ்ட் கேக். இந்த ரெசிபி வந்து நம்ம இன்னைக்கு ஓவன் பீட்டர் இப்படி எதுவுமே இல்லாம ரொம்பவே ஈஸியா விஸ்க் யூஸ் பண்ணி தான் செய்ய போறோம். நல்ல டேஸ்டான ஒரு கேக். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோ போட்டோனே நம்மளோட வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் வந்து முட்டையோட வெள்ளைக்கரு தனியா மஞ்சக்கரு தனியா பிரிச்சு வச்சிருக்கேன். ரெண்டு முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். மஞ்சக்கருவை நம்ம இப்போ தனியா வச்சிடலாம். வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கு விஸ்க் வச்சு தானே பீட் பண்ண போறோம். ஸோ விஸ்க் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இதுல வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் போல லெமன் ஜூஸ் அப்படி இல்லைன்னா வினிகர் ஏதாவது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து விஸ்க் யூஸ் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா ஸ்பீடாக பீட் பண்ணிக்கலாம். நம்ம பீட் பண்ணும்போது இது வந்து நல்லா நம்மளுக்கு நுரைச்சி கிடைக்கும். ஏன்னா நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கோம். அப்போ நம்மளுக்கு பீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் மஞ்சக்கருவோட சேர்த்து பீட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் தனித்தனியாக பிரித்து பீட் பண்ணுறது. நீங்கள் வந்து பீட்ரு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கி நம்மளுக்கு வந்து தேவையில்லை. நம்ம முட்டையை வந்து நார்மலாக உடச்சி ஊற்றி பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு நிமிஷம் இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா நுரைச்சி வந்துருக்கலாம். இப்போ இதில் சுகர் சேர்த்துக்கலாம். 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நார்மல் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன், பவுடர் சுகர் ஆட் பண்ணலை. நம்ம பவுடர் சுகர் ஆட் பண்ணோம்னா உடனே பீட் பண்ணி முடிச்சிருவோம். இது வந்து நார்மல் சுகர் அப்படிங்கும்போது நம்ம அது சுகர் வந்து கரையிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது அவ்வளோ நேரம் நம்ம பீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எக் வந்து நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக நல்லா நுரைச்சி கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ சுகரை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சுகர் எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 3-4 நிமிஷம் நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். அப்போ நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ரொம்ப நேரம்லாம் வேண்டாம், ஒரு 3-4 நிமிஷம் மட்டும். இந்த மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணி பலூன் விஸ்க் அப்படின்னு கேட்டாலே கிடைக்கும். இந்த மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா சீக்கிரமாகவே கிடைச்சிரும். இப்போ எனக்கு வந்து சுகர் எனக்கு கொஞ்சம் கரைய வேண்டியது இருக்குது. நான் இதை வந்து கொஞ்சம் நேரம் மட்டும் தனியாக வச்சிருந்தேன். அந்த டைமில் வந்து நான் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அழிச்சுக்கிறேன். அதுக்கு ஒரு ட்ரை பவுலில் ஒரு சலடை வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இதுலையே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா எல்லாம் சேர்த்து நல்லா சளிச்சுக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் நல்லா சளிச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக வச்சிடலாம். தனியாக வச்சுட்டு நம்மளோட எக் ஒயிட் இருக்குல்ல, அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு மறுபடியும் 1 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் பீட் பண்ணால் போதும். இப்போ பாருங்க, நான் வந்து நல்லா பீட் பண்ணிட்டேன். அடுத்தால வந்து நம்ம மஞ்சக்கரு தனியாக பிரித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து எடுத்துக்கிறேன். அதை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து வெள்ளைக்கருவில் சேர்த்துக்கலாம். மஞ்சக்கரு வந்து வெள்ளைக்கருவில் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து வேகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, அடித்து கலக்கவும் கூடாது, அதே மாதிரி ரொம்ப ஸ்பீடாகவும் கலக்கக்கூடாது. லைட்டாக அந்த வெள்ளைக்கருவில் மஞ்சக்கரு வந்து மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். அந்த மாதிரி நீங்கள் கலந்தா போதும், ரொம்ப கலக்க வேண்டாம். இப்போ இந்த பாருங்க, நான் வந்து மஞ்சக்கருவை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மலான சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறமா அப்படிதான் நம்ம வந்து மஞ்சக்கரு கலந்தோம்ல, அதே மாதிரி ஸ்லோவாக கலந்துக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்பீடாக கலக்கக்கூடாது. ஆயில் வந்து அடியில் போய் தங்கிக்கும். ஸோ நல்லா எடுத்து விட்டு கலந்துக்கோங்க. அடுத்தால இதில் வந்து ஒரு 3-4 ட்ராப் போல் ஸ்ட்ராபெரி மிக்ஸ் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்ட்ராபெரி ஃபாரஸ்ட் கேக் செய்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி மிக்ஸ் சேர்க்குறேன். நீங்கள் வெனிலா கேக் செய்கிறீங்க அப்படின்னாக்கி உங்களுக்கு இது தேவையில்லை, வேற எல்லாமே இதே ப்ரொசீஜர் தான். இந்த மிக்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இது நம்மளுக்கு நல்ல ஒரு கலரும் கிடைக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவரும் இருக்கும். அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். இது இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸை அரைச்சி ஒரு ஜாம் ரெடி பண்ணி அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ராபெரி க்ரஷ் கிடைக்கும், அது கூட சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லைனாக்கி கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்துட்டு கொஞ்சம் பிங்க் கலர் அப்படி கூட சேர்த்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். மிக்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சளிச்சு வச்சிருந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி, நார்மலான வாட்டர், அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை இன்கிரீடியன்ஸ் ப்ளஸ் 1/4 கப் வாட்டர், இதை வந்து பாதி பாதியாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஸ்பேட்சுலா யூஸ் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து விஸ்க் வச்சு யூஸ் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் சீக்கிரமாக மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நான் விஸ்க் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்பேட்சுலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்சுலா யூஸ் பண்ணி சைடுல இருக்கிற அந்த மாவெல்லாம் எடுத்து விட்டு நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அடுத்து நான் இன்னைக்கு வந்து ஆரஞ்சு டின் எடுத்திருக்கேன்.
லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, நம்மளுக்கு சரியாக இருக்கும். பட்டர் பேப்பர் இல்லைனா A4 ஷீட் பேப்பர் கூட போட்டுக்கலாம், இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கிட்டாலும் சரிதான். இனி இதில் கேக் பேட்டரை வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து அவனில் வைக்கிறீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ண அவனில் உள்ள வச்சு ஒரு 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயிலனா ஒரு ஸ்டாண்டு போட்டு இந்த மாதிரி 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட கேக் டின்னை வந்து உள்ளே வச்சு லோ ஃப்ளேமில் 30 நிமிஷம் நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு டூத் பிக் குத்தி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த டூத் பிக் வந்து க்ளீனாக இருக்கணும். அப்போ நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஆறட்டும். அடுத்து சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் வந்து 1/4 கப்புக்கும் கம்மியாக சுகர் எடுத்திருக்கேன். அது கூடாலே ஒரு 5-6 செரிஸை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். அது கூடாலே ஸ்ட்ராபெரி க்ரஷ் இருக்குல்லையா, அதுவுமே நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 கப் தண்ணி, 1 ட்ராப் அந்த ஸ்ட்ராபெரி மிக்ஸ் அதையும் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா ஆற வச்சுக்கலாம். நார்மலாக சுகர் சிரப் செய்கிற மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம், இவ்வளோ இது சேர்க்கணும்னு இல்லை. அடுத்து வந்து க்ரீம் வந்து 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்து பீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எங்கிட்ட இருந்து லெஃப்ட் ஓவர் க்ரீம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து வேற க்ரீம் வந்து எக்ஸ்ட்ரா பீட் பண்ணிக்கல. இப்போ நம்மளோட கேக் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் வெளியில் எடுத்துக்கலாம். இதை வந்து 3 லேயராக நம்ம கட் பண்ணிக்கணும். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு கேக்கு. நம்ம வந்து பீட் வச்சு செய்யும்போது நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் ஹைட்டு கிடைக்கும். இது வந்து நல்லா சாஃப்ட் இருக்கு, பட் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாகும். ஆனால் இதையுமே நம்ம 3 லேயராக நல்லா கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நார்மல் கேக் மாதிரியே கிடைச்சிருக்கு. இனி இதில் வந்து 3 லேயராக கட் பண்ணதுக்கு அப்புறமா டர்ன் டேபிள் மேலே ஒரு கேக் போர்டு வச்சுட்டு இதில் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் கேக் வச்சுக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சுகர் சிரப், அந்த செரிஸ் வந்து நான் க்ரஷ் பண்ணி சேர்த்தனால அதோடய சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து சாப் பண்ணி சேர்த்துருக்கீங்க அப்படின்னா, செரிஸ் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கீங்கன்னா அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம க்ரீம் வச்சுட்டு அதுக்கு மேலே செரிஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து விப்பிங் க்ரீம் அதுக்கு மேலே சுகர் சிரப் சேர்த்துட்டு விப்பிங் க்ரீம் வச்சுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் அந்த ஸ்ட்ராபெரி க்ரஷ் இருக்குல்ல, அது வந்து 1 ஸ்பூன் போல் சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து சாக்லேட், ஸ்ட்ராபெரி காம்பவுண்ட் சாக்லேட் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட வந்து இந்த ஸ்ட்ராபெரி காம்பவுண்ட் இல்லைன்னா நார்மலான ஒயிட் சாக்லேட் கூட நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதே மாதிரி 3 லேயருமே நம்ம வந்து கவர் பண்ணி எடுத்துக்கணும். செகண்ட் லேயர் வச்சு அதே மாதிரி சுகர் சிரப்பு, அதுக்கு மேலே க்ரீமு, அதுக்கு மேலே ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷு, அதுக்கு மேலே வந்து சாக்லேட்டு, இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா செரிஸை வந்து மேலே வச்சு சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். சிரப்பில் சேர்த்ததுனால செரிஸ் வந்து தனியாக சேர்க்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க 3வது லேயர் கேக்கையும் வச்சுட்டு இதுலேயும் சுகர் சிரப் வச்சுட்டு கொஞ்சமாக க்ரீம் வச்சு நம்ம வந்து க்ரம் கோட் கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக க்ரம் கோட் கொடுங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக க்ரம் கோட் கொடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த க்ரம்ஸ் வந்து நம்ம கடைசியாக ஐசிங் பண்ணும்போது க்ரம்ஸ் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ரம் கோட் கொடுத்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இனி இதுக்கு மேலே கொஞ்சம் நிறைய க்ரீம் கொடுத்து ஃபுல்லாக நம்ம வந்து ஐசிங் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம க்ரம் கோட் கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து ஐசிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனாக்கி நம்ம வந்து ஐசிங் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய க்ரம்ஸ் வந்து இருக்கும்போது பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது. இப்போ வந்து நான் வந்து கம்மியாக தான் க்ரீம் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து என்கிட்ட இருந்த லெஃப்ட் ஓவர் க்ரீம் மட்டும் தான் நான் வச்சுருக்கிறேன். ஸோ வந்து நான் கம்மியாக கொடுத்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். ரொம்ப நீட்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு கரெக்டாக எடுத்திருக்கேன். அடுத்து வந்து அந்த ஆயில் ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். அப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம வந்து ஒழுங்காக செய்ய தெரியலனாலும் நல்லா நீட்டாக இருக்கும். அப்புறமா சைடில் வந்து ஒரு பார்டர் கொடுக்கலாம்னு யோசிச்சு இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் மெல்ட் பண்ண சாக்லேட்டை இந்த மாதிரி டிசைன் மாதிரி பண்ணேன். சைடில் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. பட் எனக்கு வந்து அது கரெக்டாக வரல. நான் வந்து வச்சு கொடுக்கும்போது எல்லாமே அப்படி ஒன்றா சேர்ந்துடுச்சு. தெரியுதுல, இந்த மாதிரி ஒன்றா ஒரு சுவர் மாதிரி ஒன்றா சேர்ந்துடுச்சு. பட் அந்த டிசைனுமே நல்லா தான் இருந்துச்சு. நான் வந்து எடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா மேலே உள்ளது எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பார்டர் மாதிரி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக ஒயிட் க்ரீமும் பிங்க் க்ரீமும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சி ஒரு 2 ஃப்ளவர்ஸ் வந்து வரைச்சி கொடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நம்ம நார்மலாக ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கும்போது கடையில் இந்த சைடில் இந்த ஸ்டார் நாசில் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணி செரிஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கி நம்ம இது ஸ்ட்ராபெரி ஃபாரஸ்ட் மாதிரி செய்கிறதுனால உங்ககிட்ட ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் இருந்ததுன்னா அதை வச்சு கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் சிம்பிளாக இருக்கணுங்காக இந்த மாதிரி ஒரு 2 ரோஸ் மட்டும் வரைஞ்சி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஹாப்பி பர்த்டேக்கு செய்கிறீங்க அப்படின்னாக்கி நம்ம வந்து இந்த மாதிரி சைடில் நேம் எழுதிக்கலாம். நான் வந்து கிளேஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நேம் எழுதிருக்கிறேன். நீங்கள் வந்து க்ரீமை வந்து நல்லா லூஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு கூட இந்த மாதிரி நேம் எழுதி கொடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து கட் பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்.
நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு சாஃப்டா வந்திருக்கு. அதே மாதிரி சுத்தி நான் சாக்லேட் தான் வச்சிருக்கிறேன். பட் அதுவுமே கட் பண்றதுக்கு வந்து நல்லா ஈஸியா தான் இருக்கு. ரொம்ப ஹார்டாலாம் இல்லை சாக்லேட், நல்லா ஈஸியா தான் இருக்குது. பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நான் வந்து லேயரில் வந்து க்ரீம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓவன் பீட்டர் இல்லாமல் செஞ்சுருக்கோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.